Hello all, exercise 5.1ல next sum பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். நம்ம முன்னே வந்து பவரில் கொடுத்துருந்தாங்க, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போது எக்ஸ்பேண்டடாக கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்போனென்ஷியல்னால் ஒன்றும் இல்லை, பவர்ஸில் எழுதணும். ஸோ இப்போது இங்கே எல்லாமே சேம் நம்பரான்னு பார்க்கணும். எல்லாமே சேம் நம்பராக இருக்குன்னா ஹவு மெனி டைம்ஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். 1 2 3 4 5 7 power 5 times. So the number of times you have to write in the powers. ஸோ இப்போ இதே மாதிரி இதுக்கு எழுதணும்னா இங்கே எல்லாமே சேம் நம்பரானா இல்லை, இது ரெண்டும் சேம், இது நாலும் சேம். அப்போது இங்கே இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் பிகாஸ் 2 times present. இங்கே வந்து 3 வந்து 4 times இருக்குது, அப்போது 3 power 4 இப்படி தான் எழுதணும். இங்கே எல்லாமே சேம் வேரியபிளான்னு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வேரியபிள் எக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் எத்தனை தடவை இருக்குது, 3 times இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 3 இன்ட்டு ஒய்யோட பவரில் பார்த்தீங்கன்னா ஒய் 2 times ப்ரெசன்ட், ஸோ ஒய் பவர் 2 இன்ட்டு இசட் பார்த்தீங்கன்னா இசட் 2 times இருக்கிறதுனால இசட் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ அது கூடவே தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங் எக்ஸ்போனென்ஷியல் நொட்டேஷன். அதாவது என்னென்னா இங்கே வந்து ஃபுல் நம்பராக வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ்போனன்ட்டில் எழுதணும். அதுக்கு முதல்ல நமக்கு இதை எப்படி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பவரில் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 12,500க்கு கமா இல்லாமையும் நீங்கள் எழுதலாம். இப்போ நம்ம டிவிஷன் பண்ணுறோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னு சொல்லுவோம். ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 எடுக்கலாம், 2 டேபிள்லேயும் வரும், 10 டேபிள்லேயும் வரும். 10 இஸ் நாட் ப்ரைம், ஸோ 5 டேபிளில் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து சிம்பிள் ஆக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 5 டேபிள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ 5 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 12ல் எத்தனை 5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 times இருக்கும். 2 5s are 10, மீதி 2 இருக்கும். அப்போ இங்கே 2 இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 ஆகும். இந்த 25ல் எத்தனை 5 இருக்குன்னா 5 times. இந்த 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது இதை மறுபடியும் 5 டேபிள்னால் ஈஸியாக பண்ணலாம். ஸோ 5 டேபிள், அப்போது 5 5s are 25. இந்த 2 0 அப்படியே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் 5 டேபிளால் பண்ணலாம். 100, இதையும் நீங்கள் 5 டேபிளாலையும் பண்ணலாம், 2 டேபிளாலையும் பண்ணலாம். நான் 5 டேபிளால் பண்ணுறேன். there are 2 5s in 10. இந்த 10 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 times. இந்த 0 அப்படியே போடுங்க. இப்போ 2 டேபிளால் பண்ணுங்கள், இல்லைனா 5 டேபிளால் பண்ணலாம். 5 டேபிள்லேயே எடுத்துக்கலாம். 4 5s are 20. மறுபடியும் 2 டேபிளால் எடுத்திங்கன்னா இங்கே 2 வந்துடும். இந்த 2வை டிவைட் பண்ணும்போது 1. ஸோ நமக்கு 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ரிப்பீட்டடாக 1ஆக தான் வரும், அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதலாம். 12,500 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 5 into 5 into 5. இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்குது. into 5 into 5 5 டைம்ஸ். 2 வந்து பார்த்திங்கன்னா 2 times இருக்குது. ஸோ அப்போ இதை எக்ஸ்பனன்ஸில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5 power 5 times 2 2 times. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பனன்ஸில் எழுதுகிற மெத்தடு. அடுத்த சம் பார்க்கலாம். இங்கே -343ன்னு இருக்குது. ஸோ நம்ம மைனஸை வச்சுக்கிட்டு ப்ளஸுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டாக மைனஸ் பார்க்கலாம். 343 இது எந்த டேபிளில் வருதுன்னு பாருங்கள். 2 டேபிளில் வராது, ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். 3 டேபிளில் செக் பண்ணி பார்க்கலாம். 3 டேபிளில் செக் பண்ணால் இது எல்லாத்தையும் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வந்துச்சுன்னா தென் திஸ் ஆல்சோ வில் கம் இன் 3 டேபிள். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணும்போது 4 + 3 7, 7 + 3 10. 10 வந்து 3 டேபிளில் வராதுங்கிறதுனால 343யும் 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பரான 5ல் செக் பண்ணலாம். 5ஆக இருந்ததுன்னா 5 டேபிளில் வர நம்பர்ஸ் கண்டிப்பாக லாஸ்ட்டில் 0 இல்லைனா 5ல் முடியும். ஸோ இது 5 டேபிளும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 7th டேபிளில் செக் பண்ணலாம். இந்த 34 மட்டும் பாருங்கள். 34 7th டேபிளில் வருமானா 34 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 4 7s are 28. 28 ஆஃப்டர் 36க்கு வந்து 6 இருக்கும். அப்போ இந்த 6க்கு பக்கத்தில் 3 போட்டோம்னா 63 ஆகிடும். 63 7th டேபிளில் வரும். ஸோ அப்போ இந்த நம்பர் 7th டேபிளில் வருது. 4 7s are 28. 34ல் 28 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மீதி 6 வரும். ஸோ அந்த 6க்கு பக்கத்தில் இந்த 3 போட்டிங்கன்னா 63ல் எத்தனை 7 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 7s are 63. அப்போ இது 7th டேபிளில் வரும். 7 7s are 49. அகெயின் 7th டேபிளில் போட்டிங்கன்னா 1 வந்துடும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது 343 எப்படி எழுதலான்னா 7 into 7 into 7, that is
7 cube. லாஸ்ட்டாக 62,500 பார்த்துடலாம். இதுக்கும் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது 5 ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இட் இஸ் ஈஸி. இந்த 6ல் ஒரு டைம் 5 போகும், மீதி 1 இருக்கும். இந்த 1 இங்கே போட்டிங்கன்னா இது 12 ஆகும். 12ல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் 5 வந்து 10 வந்துடும், மீதி 2 இருக்கும். இங்கே 2 போட்டிங்கன்னா 2025 எடுத்துக்கோங்க. இந்த 25ல் 5 5s are 25, இந்த 2 zeros அப்படியே போட்டுக்கோங்க. திரும்ப இதையும் 5 டேபிளால் எழுதலாம். 12ல் 2 டைம்ஸ் 5 போச்சுன்னா 10 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். இந்த 2 இங்கே கேரி பண்ணிங்கன்னா 25, 5 5s are 25, இந்த 2 0 அப்படியே போடுங்க. மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 5s are 25, இந்த 2 0 அப்படியே போடலாம். மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100, இந்த 100 மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20 வரும். திரும்ப 5ஆல் பண்ணிங்கன்னா 4 5s are 20, இதை 2ஆல் பண்ணலாம், நமக்கு 2 கிடைக்கும். திரும்ப இதையும் 2ஆல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக 1 கிடச்சிரும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 1 வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது 62,500 எப்படி எழுதலான்னா 5 பவரில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 5 into 5 into 5 into 5 into 5 5 times 6 times into 2 வந்து 2 times வரும். ஸோ இதை இப்போ எப்படி பவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5 பவரில் 6 into 2 பவரில் 2.